ராத்திரி பூரா அவரை பத்தியே கனவு கண்டேன். என் வேதனைக்கு ஒரு முடிவு அப்பொழுது விளைஞ்சிருக்கு. இன்னைக்கு நான் எப்படியாவது அவரை சந்திக்கணும், 4 வார்த்தை பேசணும். அப்போதான் என் மனசு ஆறுதல் அடையும். அதுக்கு நீதான் வழி காட்டணும். நமக்குன்னு இந்த வயல் தகராறு ஏன் தான் வந்தது? எங்க அப்பா பலமான செவரை எழுப்பி நம்ம 2 பேரையும் மட்டுமில்லை, நம்ம 2 குடும்பத்தையும் பிரிச்சுட்டாரே. ஏன் அத்தா? சில பேர் வேண்டாத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வேதனைப்படும் போது நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்க்க அவங்களுக்கு பிடிக்கல போகுது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. வள்ளி, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதை உங்க அப்பா கிட்ட சொன்னேன்னா அவருக்கு உண்மை புரிஞ்சிடும். நம்ம விரோதமும் தெரியும். அப்படின்னா நீங்களே வந்து அப்பா கிட்ட சொல்லுங்க. வாங்க அத்தா. இருவள்ளி, அவசரப்படாத. இந்த விஷயத்தை நான் யார்கிட்டையும் சொல்றதில்லைன்னு எங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களை கட்டிக்க போற என்கிட்ட கூடவா? இனி நமக்குள்ள என்ன ரகசியம்? வள்ளி, நம்ம அன்புல உனக்கு நம்பிக்கை இருந்தா இனிமே ஒரு வார்த்தை கூட இதை பத்தி பேசக்கூடாது. சரி, நேரமாச்சு, வீட்டுக்கு போ. யாராவது உங்க வீட்டுல இருந்து வந்தா பிறகு இந்த சந்திப்பு கூட இல்லாம போயிடும். போயிட்டு ஓ. வள்ளி, அம்மா, அப்பா இன்னும் வரலையே. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா. அது இருக்கட்டும், நீ எங்க போயிருந்த? கோவிலுக்கு போய். பொய் சொல்லாத. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. உண்மையை சொல்லு. அந்த முருகனைத்தானே பார்க்க போயிருந்த? சொல்லு. ஆமாப்பா. ஏன் வள்ளி, முருகன் அவன் கூட்டாளிகளும் நமக்கு விரோதமா எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. கிராமமே 2 பட்டு கிடக்கு. இந்த நிலையில நீ வீட்டை விட்டு வெளியே போகலாமா? முருகனை சந்திக்கலாமா? வள்ளி, உன்னை பெத்தவ செத்து போனதுக்கு அப்புறம் உன்னை நான் கோபிச்சுக்கிட்டதே கிடையாது. அந்த நிலைமையை நீ தான் இப்ப உண்டு பண்ற. இது உனக்கு முதல் தடவை. இனிமே இப்படி நடந்துகிட்டா அவ்வளவுதான். உன்னை 8 குடி மிராஸ்தார மகனுக்கு கட்டி கொடுக்க போறதா முடிவு பண்ணிட்டேன். ஒழுங்கா நடந்துக்கோ. பேசாத. நீ என்ன சொல்ல போறங்கிறது எனக்கு தெரியும். உங்க அப்பா பிடிவாதக்காரங்கிறது மறந்துடாத. ஜாக்கிரதை. அண்ணே, அண்ணே. அஞ்சலியா? ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? வள்ளி எப்படி இருக்கா? சமீபத்துல நான் அவளை பாக்குறேன்னே. வெளியில போக கூடாதுன்னு அவங்க அப்பா கட்டுப்பாடு பண்ணிருக்காரு. ஆமா, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு என்ன கேடு, மனசுதான் சரி. புரியுதுண்ணே. அண்ணே, உங்களுக்கு தெரியுமா, வள்ளிக்கு அவங்க அப்பா வேற மாப்பிள்ளை பாக்குறதா கேள்விப்பட்டேன். உண்மையாவா? ஆமா அண்ணே. உங்களையும் வள்ளியும் நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அஞ்சல, எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க அண்ணே. நான் வள்ளியை எப்படியாவது ஒரு முறை சந்திக்கணுமே. இவ்வளவுதானே? நாளைக்கு விடிய காலையிலேயே வள்ளி உங்களை சந்திக்கும்படியா ஏற்பாடு பண்றேன். அஞ்சல, இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்னண்ணா இது? இத போய் உதவி எனக்கு. உங்களுக்கும் வள்ளிக்கும் நான் செய்ய வேண்டிய கடமை. வரனே. ஆமா வள்ளி, அவர் முகம் ரொம்ப வாடி போயிருக்கு. உடம்பு சரியில்லையான்னு கேட்டேன். மனசுதான் சரியில்லைன்னு சொன்னார். அதுக்கு காரணம் நீதான். நான் என்ன செய்யறது அஞ்சலை? வேலியை எடுத்துட்டு செவரை கட்டிட்டாங்க. வெளியே போக கூடாதுன்னு தடை விதிச்சுட்டாங்க. இனிமே அவரை நினைச்சு நினைச்சு ஏங்கிறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல போல இருக்கு. அழாத வள்ளி, இது பாரு, நாளைக்கு விடிய காலையில உன்னை எப்படி சந்திக்க வைக்கிறத அவர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன். உண்மையாவா? அது எப்படி? சரிதானே? நல்ல யோசனை. ஆனா இது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். இன்னைக்கு ராத்திரிக்கு மட்டும் நான் இங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். ஐயோ, மழை நினைச்சிட்டீங்களாமா? ஆமாம்மா. இந்தம்மா வள்ளி, இந்த பிரசாதம். அட அஞ்சல, நீ எப்ப வந்த? இப்பதான் வந்த. இந்த அம்மா, மழை விடாது போல இருக்கு. அஞ்சலை இன்னைக்கு ராத்திரி இங்கேயே இருந்துட்டு காலையில போகட்டுமேம்மா. ஏமா, உங்க வீட்டுல ஒண்ணு தேட மாட்டாங்க? இல்லம்மா, நான் இங்க வந்திருக்கேங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப சரி, போய் பேசிட்டு இருங்க.
பொழுது விடிஞ்சிடுது. இந்த ராத்திரி சொன்ன மாதிரி நீ இதை போட்டுக்கோ. எனக்கு உன் துணியை கொடு. சீக்கிரம் புறப்படு, சின்னம்மா பார்த்து போறாங்க. வந்துட்டியா? அப்பா, இப்பதான் என் உசிரே வந்தது. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அத்தா, உண்மையாகவே நான் உங்களோட பேசிட்டு இருக்கேனா? ஏன் இப்படி கேக்குற? ஒவ்வொரு நாள் ராத்திரி உங்களை பத்தியே கனவு கண்டுகிட்டு இருக்கு. அது மாதிரி இதுவும் கனவா இருக்குமோன்னு நினைச்சேன். வள்ளி, உன் துன்பம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. என்ன செய்ய? யாராவது நம்ம பேசுறத பாத்துற போறாங்க. வா, அந்த பக்கம் போய் பேசலாம். வீடுங்கிற சிறைச்சாலையில் அடைப்பட்டு உங்களை பார்க்க முடியாம ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு யுகமா கழிச்சுக்கிட்டு வர. ஏன் வள்ளி, நான் மட்டும் நிம்மதியா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டியா? ஒன்ன நினைச்சே ஒவ்வொரு நிமிஷத்தையும் கழிச்சுக்கிட்டு இருக்கேன். அத்தா, எங்க அப்பா என்ன வேற ஒருத்தர் கட்டி வைக்க முயற்சி பண்றாரு. சின்னம்மாவும் அவருக்கு உதவியா இருக்காங்க. எந்த நிமிஷத்துல என் வாழ்க்கை பாழாடுமோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். அத்தான் பயந்துகிட்டு இருக்கேன். பயப்படாத வள்ளி, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு பயம் உன்னை கட்டி வரமாட்டான். அப்படி எவனாவது துணிஞ்சு உன் கழுத்துல தாலி கட்ட வந்தா அவ்வளவுதான். அதுக்கு முன்னால அவன் உடம்புல அவன் கழுத்து இருக்காது. அப்படி சொல்லாதீங்க அத்தா. அந்த மாதிரி நிலைமை ஏற்படுறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். உன் வாழ்க்கை பாழாகிறதுக்கு நானும் எந்த வகையிலும் இடம் கொடுக்க மாட்டேன். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எங்க அப்பா பழி பாவத்துக்கு அஞ்சாதவன். நான் பகை கஞ்சாத மாமா. ஐயோ, குத்து வெட்டி ஏற்பட்டு என்னால குடும்பங்கள் அழிய வேண்டாத்தா. வள்ளி, என்ன சொல்ற? உங்களை கட்டுகிற பிராப்தம் இந்த ஜென்மத்தில் இல்லைன்னா அடுத்த ஜென்மத்திலாவது எனக்கு கிடைக்கட்டும். அத்தா, உங்க காதலி வள்ளின்னு ஒருத்தி இருந்தது. அடியோட மறந்துடுங்க அத்தா, அடியோட மறந்துடுங்க. வள்ளி, என்ன இப்படி எல்லாம் பேசுற? இந்த பாரு, நானே நேரா உங்க அப்பங்கிட்ட வந்து பொண்ணை கொடுக்க போறியா இல்லையான்னு கேட்க போறேன். அவர் மட்டும் முடியாதுன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். ராத்திரியோட ராத்திரியா யாருக்கு தெரியாம அழகா தூக்கிட்டு போய் உன் கழுத்துல திருட்டு தாரியாவது நான் கட்டித்தான் தீருவேன். இல்லன்னா என் பேர் முருகன் இல்லாம. கட்டுவேன். ஏன் கட்ட மாட்டேன்? என் வள்ளி, விடிஞ்சது விடியாதுமா? என்னை ஏமாத்திட்டு இங்கே வந்தேன். கேட்டீங்கல்ல, திருட்டு தாலி கட்ட போறான். முதல்ல இவனை பிடிச்ச மரத்துல கட்டு. என்ன நீ பா. அம்மா, அம்மா. உயிரே வாங்கிடுவா போட்டிருக்கேன். இன்னைக்கு இவளை தீர்த்து கட்டிட்டு மறுதல
அவசரப்படாதீங்க. இது மட்டுமா, ராத்திரியோட ராத்திரியா இவளை தூக்கிட்டு போய் திருட்டு தாலி கட்ட. கமலம் வாயால கெட்டுதான் கவுதா அவனுடைய வாயாலே தனக்கு முடிவை ஏற்படுத்திக்கிட்டான். இருவார் கமலம், இந்தா வள்ளி கழுத்துல கட்டு. என்னங்க இது? தெரியல, திருட்டு தாலி. திருட்டு தாலியா? ஆமாடி, முருகன் வள்ளி கழுத்துல கட்டதா சொன்னா பாரு, அந்த திருட்டு தாலி. நீ முதல்ல வள்ளி கழுத்துல கட்டு, நான் போய் பஞ்சாயத்துல பாடு கொடுக்கறேன். என்னன்னு நேத்து ராத்திரி என் பொண்ண தூக்கிட்டு போய் முருகன் திருட்டு தாலி கட்டணும். ஐயா அப்பா, இது அக்கிரமம். அவர் வேணும்னு சொல்லல, விளையாட்டாதான் சொன்னாரு. விளையாட்டா? யாருகிட்ட விளையாட்டு? நல்ல பாம்பு கிட்ட விளையாடலாம், ஆனா நல்ல சிவத்துக்கிட்ட விளையாடவே முடியாது. அப்படி விளையாண்டா என்ன விபரீதம் விளையும்ங்கிறத காட்டத்தான் இதை செய்யறேன். கமல கட்டு தாலிய. அப்பா வேண்டாம், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் என் காதல ஏறாது. இப்ப அந்த பயல பழி வாங்க துடிக்கிறேன். அவரை எதுக்காக பழி வாங்கணும்? இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? வெட்கம், மானம், சூடு, சுரட உனக்கு ஒண்ணுமே கிடையாது. 500 வேலிக்கு அதிபதியாயிருந்து இந்த ஊர்லயே கொடி கட்டி பறக்க விட்டானே எங்க பாட்டன் குமரவேலு. அவன் பரம்பரையில பிறக்கிற நீ. உங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட அவமானம் உனக்கு இல்ல? அதுக்கு பழி வாங்க இது ஒரு சரியான சந்தர்ப்பம். பெத்த தகப்பனை விட அந்த முருகன் உனக்கு வசதியா போயிட்டாரா? மரியாதையா கட்டிக்க. அம்மா, நான் சின்னம்மான்னு கூப்பிட்டப்போ சொன்னா நீயா இப்படி சொல்ற? என் மனசுக்கு ஏத்த புருஷனை கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப நீயே இந்த காரியத்தை செய்றியே, இது உனக்கு நியாயமா? நியாயத்தை பத்தி பேச எனக்கு நேரம் கிடையாது. நான் இப்ப பஞ்சாயத்துல பிராது கொடுக்கணும். சீக்கிரம் ஆகட்டும். அப்பா, நீங்களே உங்க கையால என் கழுத்துல மரண கயிறை மாட்டுங்க. ஆனா இந்த மஞ்சள் கயிறு கட்ட சொல்லி அதோட மகிமையை கேட்டுறாருங்க. ஓஹோ, நீ எனக்கு ஞானோபதேசம் செய்றியா? அப்படி இல்லப்பா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. என் கனவெல்லாம் இந்த தாலிதான். என் உயிருக்கும் உடம்புக்கும் பாதுகாப்பு கொடுக்க போறதும் இந்த தாலிதான். ஒவ்வொரு நாளும் பொழுது விடிஞ்சதும் நான் கண்ணில ஒத்திக்க வேண்டிய பொக்கிஷம், புனிதமான பக்தி சின்னமும் இந்த தாலி ஒண்ணுதான். பல பேரறிய பந்தல்ல கொட்டு மேளத்தோடு யாரோ கட்ட வேண்டிய தாலி யாரையோ விட்டு கட்ட சொல்ல உங்களுக்கு எப்படி அப்பா மனசு வந்தது? உங்க அப்பா மான ரோஷத்துக்கு கட்டுப்பட்டவன். நீ சொல்ற சாஸ்திரத்தை விட எனக்கு மானம் தான் இருக்கு. என் மானத்தை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். அந்த பய முருகன் தலை என் கையறுவாளால வெட்டுப்பட்டு தரையில் உருளணும். என்னோட தலை சர்க்காரோட தூக்கு கயத்துல தொங்கணும். மானத்துக்காக நல்ல சிவத்தினோட குடும்பம் அழிஞ்சு மண்ணோட மண்ணா போச்சுன்னு ஊருக்காரங்க பேசிக்கணும். அந்த பயலை தீர்த்து கட்டிக்கு மறுதல. அடி பாவி, உன்னால என் தலையில இடி விழுந்துரும் போல் இருக்கேன். அவர் சொல்றதான் கேட்டு தொலைய. அம்மா, உன் வயசுல பொறுக்கலினாலும் நானும் உன் பொண்ணு மாதிரி தானே. உன் பொண்ணுக்கு இந்த நிலை வந்திருந்தா நீ இப்படிதான் சொல்லுவியா? என் பொண்ணா இருந்தா நான் சொல்றபடி கேப்பா. நானும் கேக்குறேம்மா, சொல்லுமா சொல்லு. இந்த பார், அந்த முருகன் உயிரோட இருக்கணுமா வேண்டாமா? அம்மா, நான் அவரை கட்டிக்கலனாலும் பரவாயில்லை, என்னால அவருக்கு இந்த ஆபத்து உண்டாகிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேம்மா. அப்படின்னா உங்க அப்பா சொல்றபடி நட. இல்ல அந்த முருகனை போய் வெட்டிட்டு உங்க அப்பாவும் போலீஸுக்கு போயிடுவாரு. ஐயோ, பரத்தாரே. இல்லைங்கப்பா, நான் தாலி கட்டிக்கிறேன். எனக்கு தெரியும் நீ கட்டிக்க மாட்டே. சத்தியமா கட்டிக்கிறேன்ப்பா. இப்ப நீ கட்டிக்கிட்டாலும் அப்புறம் பஞ்சாயத்துல வந்து முருகனுக்காக ஏதாவது உணர்வு வைப்ப. இல்லம்மா, இல்ல. அப்பா என்ன சொல்றாங்களோ அப்படியே சொல்றேன். முருகன் உன் கழுத்துல திருட்டு தாலி கட்டினது உண்மைதானு பஞ்சாயத்துக்காரங்க கேட்பாங்க. ஆமான்னு பழிச்சு சொல்லணும். சொல்லுவியா? சொல்றேப்பா. உன் இஷ்டத்துக்கு விரோதமா தரமா உன் கழுத்துல தாலி கட்டினாரா அப்படின்னு கேட்டா ஆமான்னு ஆணி அடிச்ச மாதிரி பதில் சொல்லணும். சொல்லுவியா? அப்படியே சொல்றேம்மா. இந்த பாரு, நீ கூட்டு பஞ்சாயத்தார் விசாரிக்கிற வரைக்கும் இது என் கையில தான் இருக்கும். ஏதாவது மாத்தி சொன்ன பயத்தால அவ்வளவுதான். கட்டுக்காலியா? அம்மா, அப்பா, இந்த நல்ல காரியத்தை கடவுளுக்கு முன்னாலேயாவது செய்யுங்க. வா. கடவுளே, ஒரு பெண் இன்னொரு பெண்ணுடைய கழுத்துல தாலி கட்டுற இந்த விசித்திரம் உலகத்திலே வேற எங்கேயுமே நடந்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்குது. இந்த சம்பவம் மறுபடி என் வாழ்க்கையில நடக்கவே கூடாது. இதுதான் என் பிரார்த்தனை. அம்மா, அம்மா, தாலி கட்டின அதே கையாலே என் நெத்தில ஒரு பொட்டு வைமா.
இருக்க சுமங்கலியாயிரு. அம்மா மகராசி ஆயிரம்மா.